நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது ரொம்ப ஆழமான நுட்பம், ரொம்ப நுட்பமான கருத்து. பிரபஞ்சத்தின் விதிகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிகழ்த்துபவையாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் விதிகள் இந்த பிரபஞ்சத்தின் விதிகளோடு இணைந்து, பிரபஞ்சத்தின் விதிகளோடு சேர்ந்து, அந்த பிரபஞ்சத்தின் விதிகளோடு மனிதர்கள் வாழ்வதற்கு உறுதுணையாகவும் வளமைப்படுத்துவதாகவும் ஒரு நாட்டோட விதிகள் இருக்கணும். ஆனா பெருங்கொடுமை, இந்த நேஷனலிஸ்ட் ரேடிக்கல்ஸ், எக்ஸ்ட்ரீம் நேஷனலிஸ்ட் என்ன பண்றாங்க, அவரவர்கள் நாட்டோட கான்ஸ்டிடியூஷனும் சட்டத்திற்குமே பிரபஞ்ச விதிகளுக்குரிய, பிரபஞ்சத்தின் தர்மத்திற்கு உரிய புனிதத்தன்மையை கொடுக்க முயற்சிக்கின்றார்கள். பிரபஞ்சத்தின் தர்மத்தின் புனிதத்தன்மைக்கு மாற்றாகவோ ஈடாகவோ ரீப்ளேஸ்மெண்டாகவோ ஒரு காலம் எந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷனும் லாவும் வரவே முடியாது. பிரபஞ்சத்தின் இயல்பான தர்மத்தை வலுப்படுத்தவும் வளமை செய்யவும் பலமாக்கவும் இயற்றப்படும் கான்ஸ்டிடியூஷனும் விதிகளும் மட்டும்தான் நிலைத்து நிற்கும், மனிதனுக்கு நன்மை செய்யும்.